மகளே எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எஸ்பிஐ கிளர்க் நிறையா பேர் கிளியர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்னும் ஒரு 12 நாள் எக்ஸாம் இருக்குது. ஸோ அந்த 12 நாள் நம்ம எப்படி கரண்ட் அஃபேர்ஸு இதெல்லாம் எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வந்திருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து திடீர்னு ஐயோ நம்ம பாஸ் ஆக மாட்டோம் நம்பி நினச்சிட்டு இருந்தோமே, திடீர்னு கிளியர் பண்ணிட்டோமே, எப்படி நம்ம படிக்க போகிறோம், இவ்வளோ நாள் படிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு நிறைய பேருக்கு தோணிட்டு இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கும் ஸோ திடீர்னு இந்த மாதிரி கிளியர் ஆனவங்க எப்படி அதை கோப்பப் பண்ணி கொண்டு வர்றது கரண்ட் அஃபேர்ஸை அப்படின்றதுக்காகவும், ஸோ அதே மாதிரி எப்படி எப்படிலாம் நீங்கள் படிச்சு இந்த 12 நாளில் எப்படி எப்படிலாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கோ இல்லை பேங்கிங் அவேர்னஸ் படிக்கிறதுக்கோ எப்படி எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா கீழே பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணுறவங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? சரி, கதைக்குள்ளே வரும். என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாமு கிளியர் பண்ணிட்டோம். ரைட். ஸோ இன்றைக்கி நேற்று ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ நேற்றே பார்த்துருக்கோம், திடீர்னு கிளியர் பண்ணிட்டோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு எடுத்தோடனே எல்லாருக்கும் ஒரு விஷயம் தரும், ஐயோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கவே இல்லையே. ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்த கேட்டகரிக்குள்ளே வந்துடுறேன். ஸோ திடீர்னு பாஸ் பண்ணிட்டோமே, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு நாள் படிக்கவே இல்லையே, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோடனே வழக்கம் போல் போய் எல்லார்ட்டையும் கேட்போம். சரி இது என்னன்றது, அதை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்போம். எல்லோரும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று சொல்லுவாங்க. ஸோ டெய்லி சிஏவா படி, இல்லை வீக்லி சிஏவா படி, இல்லை மந்த்லி குவிஸ் போட்டுப்பார், அப்படி இல்லையா மந்த்லி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நிறையா சைட்ஸ் ரிலீஸ் பண்ண பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிங்க, அப்படி இல்லையா ஸோ இந்த கேப்சூல் யூஸ் பண்ணி படிங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய சஜஷன் சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி ஸோ அட் அ டைமில் எல்லாத்தையுமே பண்ணுவோம். அட் அ டைமில் எல்லாத்தையும் பண்ணுவோம்னா திடீர்னு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஒன் மந்த் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு இருப்போம். சம்மந்தம் இல்லாமல் குவிஸ் எடுத்து படிச்சுட்டு இருப்போம், குவிஸ் எடுத்து போட்டு பார்த்துட்டு இருப்போம். ஸோ திடீர்னு கேப்சூல் எடுத்து மொத்தமாக கேப்சூலில் படிச்சுக்கிறோம் எல்லாத்தையும் சேர்த்து அப்படின்னு சொல்லி கேப்சூலில் உட்காந்து முட்டிக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் தான் கொண்டு போய் விடுவோம் உங்களை. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. சரியா? ஸோ இந்த 12 நாள் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு இருந்தாலும் சரி, இல்லை இத்தனை நாள் நான் படிக்கவே இல்லை கரண்ட் அஃபேர்ஸு, ஸோ இனிமேல் தான் படிக்க போகிறேன் அப்படின்றவங்களா இருந்தாலும் சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 4 மந்த்தை ரொம்ப 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 தரோவாக நீங்கள் படிக்கணும். சரியா? ஸோ நான் எஸ்பிஐ கிளர்க்கை பொறுத்தவரையும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்க வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் கொஞ்சம் டீப்பாக டெப்த்தாக படிக்க வேண்டியது இருக்கும். சரியா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு ஃப்ரெஷ்ஷாக நான் சொல்கிறது, திடீர்னு இப்போ 10 நாளுக்குள்ளே நான் படித்து முடிக்கணும் அப்படின்றவங்களுக்கான ஷெடியூல் தான். சரியா? ஸோ இந்த 10 நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 10 நாளுக்கு வந்து இந்த ஃபோனு, இந்த எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கிறது, ஸோ சும்மா இந்த ஃபோனுன்றதெல்லாம் ஒதுக்கி வச்சுருங்க. சரியா? ஃபஸ்ட்டு விஷயம் அது முதல் பண்ணிடுங்க. இந்த சும்மா டைம் பாஸ்க்கு ஃபோனுன்றது அதிகபட்சம் ஒரு மணி நேரம், ஒரு நாளைக்கே நான் சொல்கிறது, ஒரு நாளைக்கே ஒரே 1 மணி நேரம் நீங்கள் இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதோ, இல்லை சும்மா இருக்கீங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும், ரிலாக்ஸேஷன் டைம் வேணுன்னா அதிகபட்சம் நான் சொல்கிறது 1 மணி நேரம். ஸோ அது போக நான் டீ குடிக்கிற டைம் இருக்குது சார், சாப்பிட்ற டைம் இருக்குது சார், அந்த கணக்கெல்லாம் கிடையாது. சரியா? ஸோ சாப்பிட்ற டைம்லாம் அவ்வளோதான், சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு டைம் வச்சுக்கணும். ஸோ படிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் தேவைப்படும். ஸோ அதனால் அதிகபட்சம் ஒரு 6 மணி நேரம் தூங்க முடியும். புரியுதா? ஸோ நைட்டு ஒரு 10-11 மணி நீங்கள் தூங்குனீங்கனாலும் காலையில் திருப்பி 4:30 மணி 5 மணிக்கு எந்திரிங்க. ஸோ தப்பே இல்லை அதனால். ஓகே. ஸோ எந்திரிச்சு படிங்க. ஒரு 10 நாள் கஷ்டப்படுறதுனால தப்பே கிடையாது. சரியா? ஸோ முடிஞ்ச அளவு உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கும், எவ்வளோ டைம் நீங்கள் உங்களை மைண்டை காமாக வச்சுக்கணும் அதே மாதிரி படிக்கிறதுக்கு. சரியா? ஐயோன்னு படிக்காதீங்க, மெதுவாக படிங்க. ஸோ காமாக படிங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது தான், நீங்கள் புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றப்போ நான் எல்லோரும் என்ன பண்ண சொல்லுவேன், இப்போ ஃப்ரெஷ்ஷாக படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ மேக்ஸிமமாக நீங்கள் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்பை பாருங்கள். சரியா? மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்பும் ஒன்லைனர்ஸ் இருக்கும். சரியா? ஸோ இப்போதைக்கு நீங்கள் உங்களால் அவ்வளோ கவர் பண்ணவே முடியாது, ஏன்னா வந்து டைம் இல்லை. ஸோ அதனால் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் இருக்கும். நம்ம சேனல்லே நம்ம சைட்லேயே நம்ம ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் இருக்கும். அதே மாதிரி ஒன்லைனர்ஸ் இருக்கும், குவிஸஸும் இருக்கும். சரியா? ஸோ இது 3 தான் பண்ண முடியும் உங்களால். ஸோ ஒரு 3 நாளைக்கு, சரியா, 3 நாளைக்கு 1 மந்த், மேக்ஸிமம் 3 to 4 நாளைக்கு 1 மந்த்தை கவர் பண்ண பாருங்கள். சரியா? நான் சொல்கிறேன் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். சரியா? ஸோ 4 மந்த் இருக்குது. ஸோ நீங்கள் 2 நாள்லேருந்து 3 நாளைக்குள்ளே 1 மந்த் கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மந்த்லி பிடிஎஃப் நீங்கள் அதை ஃபுல்லாக மக்கப்பும் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்சளவு உங்களால் எவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிற முடியுதோ, உங்களால் எவ்வளோ கவர் பண்ண முடியுதோ அதெல்லாம் கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. உங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மந்த்லி பிடிஎஃப்பில் படிங்க. ஸோ டெய்லிலாம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் டைம் ரொம்ப போயிடும். ஸோ டெய்லி சிஏவாக படிக்காதீங்க, அது ரொம்ப கஷ்டம். இந்த நாள் கம்மியாக இருக்குது அதனால் அதை படிக்காதீங்க, நானே சொல்லிடுவேன். சரியா? டெய்லி சிஏவாக அதை படிக்காதீங்க, முடிஞ்சால் மந்த்லி சிஏவாக படிங்க. சரியா? மந்த்லி சிஏவாக படிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதே மாதிரி ஒன்லைனர்ஸ்
பார்த்து வச்சுக்கோங்க சரியா. ஒன்லைனர்ஸ் இருக்கும். ஸோ மந்த்லி ஒன்லைனர்ஸ்னே இருக்கும். ஸோ மந்த்லி ஒன்லைனர்ஸும் பாருங்கள் சரியா. மந்த்லி ஒன்லைனர்ஸ் பாருங்கள். ஸோ மந்த்லி பிடிஎஃப்பில் படிங்க. அதுக்கப்புறமேட்டு குவிஸ் போடுங்க சரியா. ஸோ குவிஸ் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 1.5 hours 2 hours ஆகும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மந்த்துக்குரியதை. அதுதான் அந்த இப்போ நீங்கள் 3 நாள் படிக்கிறீங்க அப்படின்னா 2 நாள் 2.5 நாள் ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸோட இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த குவிஸ் எடுங்க. ஸோ மந்த்லி குவிஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 500 600 to 800 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இதிலே இருக்குது. ஸோ மந்த்லி குவிஸஸ் இருக்கும். ஸோ அதை மொத்தமாக ஒரு 2 hours 2 to 3 hours இருக்கும். ஸோ 2 hours நீங்கள் 2 hours to 3 hours நீங்கள் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அது செக் பண்ணுறதுக்கான டைமும் சேர்த்து சொல்கிறேன். அதுக்கு ஒரு 3 hours ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை கடைசியாக வச்சுக்கோங்க. ஸோ அதையும் இந்த மந்த்லி பிடிஎஃப் படிங்க, ஒன்லைனர் படிங்க, அதுக்கப்புறம் குவிஸ் போட்டு பாருங்கள். ஸோ இது உங்களுக்கு ஒரு மந்த்தை கவர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியான வே. இதுதான் பண்ண முடியும் இப்போதைக்கு சரியா. இது இப்போது திடீர்னு படிக்கணும் அப்படின்றவங்களுக்கான ஐடியா. ஸோ ரெகுலராக படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் ரெகுலராக சிஏ படிச்சுட்டு இருக்கேன் சார். ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ராவாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறது கிடையாது சரியா. ஸோ அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஆல்ரெடி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம், ஃபாலோ அப்பில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நம்ம சொன்ன ஐடியா படி நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. நான் நோட்ஸ் எடுத்து ஃபாலோ பண்ணுறேன் சார் அப்படின்னு வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்கள் கையில் ரொம்ப ரொம்ப ப்ரிஷியஸான ஒரு விஷயம் இருக்குது. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்து வச்ச நோட்ஸ். புரியுதா? ஸோ நீங்கள் எடுத்து வச்ச நோட்ஸ் உங்களை எப்படி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நோட்ஸுக்கு ஒரு பவர் இருக்குது. என்னது அப்படின்னா, ஸோ நம்ம கைப்பட நம்ம எழுதி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதை திருப்பி நம்ம படிக்கிறப்போ அது நம்ம எழுதுனது சரியா. அந்த கனெக்ட் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஸோ நம்ம எழுதுகிற நோட்ஸ் அது. ஸோ நம்ம லாங்குவேஜ், நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கு, ஸோ நம்ம கைப்பட நம்ம எழுதுனது அது. ஸோ அதை நீங்கள் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு அந்த விஷயம் ஞாபகம் வரும். நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் அப்போ அந்த நியூஸை படித்தப்போ அதை நினச்சா அந்த நியூஸில் என்னென்ன வந்துச்சுன்னு எழுதியிருப்பீங்கல்ல. ஸோ திருப்பி நீங்கள் அந்த நியூஸ் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ஞாபகம் வரும். அதனால தான் நோட்ஸ் எடுத்து வைக்கிங்க, நோட்ஸ் எடுத்து படிங்கயா அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். புரியுதா? ஸோ அந்த நோட்ஸ் எடுத்து பாருங்கள். ஸோ ரிவிஷன் மட்டும்தான் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும் உங்களுக்கு சரியா. நீங்களும் ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்றப்போ யோசிக்கவே செய்யாதீங்க. தைரியமாக ரிவிஷனை தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்க சரியா. ஸோ நீங்கள் உங்கள் நோட்ஸை படிங்க. உங்கள் நோட்ஸில் இருக்கிறத ஃபுல்லாக படிங்க. ஸோ அது போக உங்களுக்கு நோட்ஸில் இருக்கிறத படிச்சிங்கனாலே மேக்ஸிமம் இந்த மந்த்லி பிடிஎஃபை கவர் பண்ணிடுவீங்க நீங்கள் சரியா. மேக்ஸிமம் ஒரு மந்த்துக்கான பிடிஎஃபை நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க. ஸோ அப்படி நீங்கள் நோட்ஸ் எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்றப்போ கேப்சூல் ட்ரை பண்ணுங்கள் சரியா. கேப்சூல்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ கேப்சூல் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்களுக்கு வீக்லி சி நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, ஸோ இது பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்போ நீங்கள் இந்த வீக்லி சிஏவோ இல்லை டெய்லி சிஏ பிடிஎஃப்லேயே நீங்கள் டக்குன்னு ஏன்னா நீங்கள் படித்த நியூஸ் தான் எல்லாமே. ஸோ அதனால் நீங்கள் டக்குன்னு ரிவைஸ் பண்ண தான் போகிறீங்க. ஸோ ரிவிஷனை நீங்கள் அப்படி பண்ணிடுங்க. இப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த டைமுக்குள்ளே உங்களால் படிக்க முடியும். ஸோ பேங்கிங் அவேர்னஸை நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு எல்லாருக்கும் தோணும். ஸோ பேங்கிங் அவேர்னஸும் ஒரு பார்ட் இருக்குது ஜென்ரல் அவேர்னஸில். அப்படி இருக்கப்போ ஸோ நீங்கள் பேங்கிங் அவேர்னஸ்க்கு ஸோ நம்ம பிடிஎஃப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இல்லை ஜாக்சன் சார் ஒரு 5 hours பேங்கிங் அவேர்னஸ்க்கான ஒரு மாரத்தானே போனார். ஸோ அந்த மேரத்தானை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ அதான் நம்ம பண்ண முடியும். இதில் நம்ம இப்போ இந்த 12 நாளில் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறவங்க கரண்ட் அஃபேர்ஸில் பெஸ்ட்டான ஒரு மார்க் எடுக்க முடியுமா? அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஓப்பனாக சொல்லலாம் அதுதான். கரண்ட் அஃபேர்ஸில் ஹை மார்க் எடுக்கிறது இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஆரம்பித்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ திடீர்னு படிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் அவ்வளோலாம் முடியாது. அது கஷ்டம். ரொம்ப பெரிய வாஸ்டான டாபிக் அது. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷனை கிளியர் பண்ணியே ஆகணும். இந்த எக்ஸாமில் கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷனால் நீங்கள் ஃபெயில் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் இதை பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ மந்த்லி பிடிஎஃப்பில் படிங்க, ஒன்லைனர் படிங்க, குவிஸ் போட்டு பாருங்கள். புதுசாக படிக்கிறவங்க ஃப்ரெஷ்ஷாக ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நோட்ஸ் எடுத்து படிங்க. ஸோ நோட்ஸ் எடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கேப்சூலில் சும்மா உள்ளே பூந்து உங்கள் இஷ்டத்துக்கு விளாசலாம். ரிவைஸ் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷாக படிக்காதீங்க, ரிவைஸ் பண்ணுங்கள் சரியா. ரெகுலராக படிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக படிக்காதீங்க, ரிவைஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக படிச்சிங்கன்னா அவங்களோட கான்ஃபிடென்ட்டாக அது செக் பண்ணி பார்த்துரும் சரியா. அவங்க கான்ஃபிடென்ட்டாக அது பிரேக் பண்ண பார்க்கும். அதனால் ஃப்ரெஷ்ஷாக படிக்காதீங்க, ரிவைஸ் பண்ணுங்கள் ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேங்கிங் அவேர்னஸ்க்கு நீங்கள் பேங்கிங் அவேர்னஸ் நம்ம பிடிஎஃப் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பேங்கிங் அவேர்னஸ்க்கு நம்ம ஜாக்சன் சார் வீடியோ போட்டிருக்காரு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வீடியோ கோர்ஸ்லேயே பேங்கிங் அவேர்னஸ்க்கு டாபிக்ஸாக வீடியோ இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 2 to 3 வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மேக்ஸிமம் 10 days அதையும் முடிச்சிடலாம் சரியா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணணும். ஸோ இதில் மார்க் டெஸ்ட் நான் எப்போ சார் போடுறது? நீங்கள் இதை படிக்காமல் இருக்கீங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த வரை கரண்ட் அஃபேரே படிக்காமல் இருக்கவங்க 2 நாளைக்கு ஒருக்கா மார்க் டெஸ்ட் போடுங்க. ஸோ இப்போ இன்றைக்கி மார்க் டெஸ்ட் போடுறீங்களா, நாளை கழிச்சு விட்டுருங்க. ஸோ அதுக்கடுத்து ஒரு மார்க் டெஸ்ட் போடுங்க சரியா. ஸோ இந்த மாதிரி போடுங்க. ஸோ வேணா உங்களுக்கு டைம் கம்மியாக இருக்குது. ஸோ படிக்கிறதுக்கு டைம் நிறையா தேவைப்படும். ஸோ அதனால் மார்க் டெஸ்ட்டை 2 நாளைக்கு ஒருக்கா போடுங்க. ஸோ ரெகுலராக சிஏ படிக்கிறவங்க படிச்சுட்டு இருக்கவங்க டெய்லியும் ஒரு மார்க்கை போடுங்க. உங்கள் எக்ஸாம் டைம் எப்போயோ அந்த டயத்துக்கு டெய்லி ஒரு மார்க்கை போட்டுகிட்டே இருங்க ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களால் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன்லேருந்து உங்களை காப்பாற்றிக்க முடியும், ஒரு நல்ல ஸ்கோரை கொண்டு வர முடியும் சரியா. இதையும் ஃபாலோ பண்ணால் பயந்துக்கிட்டே இருக்காதீங்க. அவ்வளோதான், எக்ஸாம் வந்துருச்சு, இன்னும் 10 நாள் நம்ம படிக்க போகிறோம்,
இது இப்போ இந்த 10 நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ இன்னும் ஐயோ படிக்கலைன்னு ஃபீல் பண்ணி ஒரு 2 நாள் வேஸ்ட் ஆக்குறதுக்கு பரவாயில்ல, படிக்கல இப்போ இருந்து ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக நீங்கள் போடுற எஃபோர்ட்டுக்கு உங்களுக்கான ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்கள் லக்குக்கு கொஸ்டின் பேப்பர் கரண்ட் அஃபேர்ஸ் ஈஸியாக இருந்துச்சுன்னா நிறைய மார்க்கே வாங்க முடியும். ஸோ கஷ்டமாக இருந்துச்சுனாலும் நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டீசெண்டான ஒரு கட் ஆஃப் கிளியர் பண்ணுற மார்க்கை உங்களால் எடுக்க முடியும். ஸோ அதை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடவே செய்யாதீங்க. சரியா? நம்ம சைட்லேருந்து என்ன செஷன் கொண்டு போகலாம் அப்படின்னா, ஸோ நம்ம மந்த்லி ரிவிஷன் கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு 2 to 3 டேஸில் வந்து ஒரு மந்த்தை முடிச்சிருவேன் நானும். ஸோ மந்த்லி குவிஸ் மாதிரி ரிவிஷன் கொண்டு போகலான்னு வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ நார்மலாக வந்து ரிவிஷன் இந்த டாபிக் வைஸாக பண்ணலாம்னு நினச்சேன். பட் வந்து அது ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ரொம்ப நாள் ஓடிடும். ஸோ அது வேஸ்ட் ஆயிரும், டைம் வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் மந்த்லி குவிஸாக போகலாம் அப்படின்னு சொல்லி நாளையிலேருந்து மந்த்லி குவிஸ்க்கான கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும். சரியா? ஸோ அது டைமிங் வந்து நம்ம காலைல 10 மணியா இல்லை மத்தியானம் 12 மணியான்றதை மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். இந்த 2 டைமில் ஒரு டைம் இருக்கும். ஒன்று காலைல 10 மணி இருக்கும், இல்லைனா மத்தியானம் 12 மணி இருக்கும். ஸோ இந்த 2 டைமில் ஏதாவது ஒரு டைம் உங்களுக்கு ரிவிஷன் நான் கொண்டு வந்துடுவேன். ஸோ அதை நம்ம ரிவிஷனையும் ஃபாலோ பண்ணிடுவோம். ஸோ ரிவிஷனும் பண்ணிடுவோம். அதே டைம் உங்களுக்கு நீங்கள் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கேப்சூலில் படிச்சுட்டு இருப்பீங்க, இல்லைனா மந்த்லி பிடிஎஃப்ல படிச்சுட்டு இருப்பீங்க, ஆன்லைனில் படிச்சிருப்பீங்க. ஸோ பேங்கிங் அவேர்னஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஓரளவுக்கு இந்த செக்ஷனில் ஈவனாக நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவோம். ஸோ ஒரு மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக பண்ணிடலாம். ஸோ தைரியமாக இருங்க, படிக்க ஆரம்பிச்சிருக்கோங்க, பயப்படாதீங்க. சரியா? ஸோ பயப்படாமல் தைரியமாக படிங்க. ஐயோ இந்த செக்ஷனில் போச்சேலாம் நினச்சி படிக்காது. பரவாயில்ல, நம்ம அதில் மினிமமாக ஒரு நல்ல டீசெண்டான மார்க் வாங்குவோம், அதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட்டோட படிங்க. கண்டிப்பாக ஜெயிச்சிடலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இனிமே ஆனால் நீங்கள் இப்போ இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நான் சொல்கிறது, சரியா, நல்லதோ கெட்டதோ இந்த எக்ஸாம் நடக்கட்டும். ஸோ நடந்ததுக்கு அப்புறமேட்டு கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலராக எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுதான் வழி அப்படின்னா அப்படி தான் படிக்கணும். ஸோ அதை படிக்காமல் முட்டிங்க அப்படின்னா கடைசி டயத்தில் வந்து ஐயோனால வராது, அம்மானால வராது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ரெகுலராக எல்லாத்தையுமே படிங்க. ஓகே? ஸோ புதுசாக பார்த்த வீடியோ பார்க்குறவங்களா இருக்கட்டும், ஸோ புதுசாக படிக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் சொல்கிற விஷயம் தான் இது. ஓகேவா மக்களே? ஓகே, டாட்டா, பபாய், see you. எல்லாருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட். சரியா? ஸோ கண்டிப்பாக நல்லா வருவோம்யா, நல்லா எக்ஸாம் கிளியர் பண்ணுவோம்யா. ஸோ தைரியமாக இருங்கய்யா, எதுக்கும் பயப்படாதீங்க. சரியா? பயப்படாமல் நம்ம படிப்போம், பயப்படாமல் நம்ம ஜெயிப்போம். கரெக்டாக? ஓகே மகளே, டாட்டா, பபாய், see you. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸு, இஷ்யூஸ், queries ஏதாவது இது மேலே உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா, ஸோ எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். எப்போனாலும் கேளுங்க, நான் செக் பண்ணி உங்களுக்கு என்னன்னாலும் டீட்டெயில்ஸ் கொடுக்குறதுனால நான் கொடுத்துருவேன். ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ பயப்படாதீங்க, உங்களோட பயத்தை மட்டும் விட்டுருங்க. பயம் இல்லாமல் நல்லா படிங்க. ஓகேவாயா? ஓகே மக்களே, டாட்டா, பபாய், see you.